பொங்கல் பரிசு கொடுக்க நான் ரெடி, அதை வாங்க நீங்க ரெடியா அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சற்று முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சற்று முன்னாடி பொங்கல் அன்னைக்கோ இல்லை பொங்கலுக்கு முன்னாடியோ மகளிருக்கு ஒரு இனிப்பான தகவல் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பொங்கலோட சேர்ந்து அந்த இனிப்பான தகவலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி முதல்வர் அறிவிக்கக்கூடிய அந்த இனிப்பான தகவல் என்னவா இருக்கும்? நான் கெஸ் பண்றது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அந்த மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய 1000 ரூபாயிலிருந்து அந்த உரிமை தொகை அதிகமாக வாய்ப்பு இருக்கு. 1500 இல்ல 2000 ரூபாயோ ஆகலாம். இது இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாத உரிமை தொகை அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிற மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது அதிகப்படுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னும் அதே அளவு தான் இருக்கு, 1500. ஸோ அதை 3000 ரூபாயாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததிலிருந்து மகளிருக்கான முன்னுரிமை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. மகளிருக்கான இலவச பேருந்து, மகளிருக்கான மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளுக்கான உரிமை தொகை, அண்ட் ஆல்சோ மிக முக்கியமானது இந்த கல்லூரி மாணவிகளுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை தொகை கூட அதிகமாகலாம். அவங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறாங்க, அது 2000 ரூபாயாக கூட வழங்கப்படலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷனும் வரப்போகுது. நிச்சயமாக இந்த திட்டங்களில் ஏதாச்சும் ஒரு திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2026, அதாவது இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் பேசிக்கிறேன், தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான இடத்துல தான் இருக்குது. ஆல்ரெடி நாம் நிறைய கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடன் வாங்கினதுக்கான வட்டி நாம் கட்டி கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு திட்டங்கள், கவர்ச்சிகரமான திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் நிபுணர்கள் இடத்தையே எழுந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தேர்தல் நெருங்குவதனால அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இடைக்கால பட்ஜெட் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும். முழு பட்ஜெட் அப்படிங்கிறது ஜூன் மாதம், அதாவது எந்த ஆட்சி யார் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கிறாங்களோ அவங்க தான் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும். இந்த இடைக்கால பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடியே இது போன்ற திட்டங்கள் அமல்படுத்த முடியுமா, அமல்படுத்தினா சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குரிய மக்களிடையே எழத் தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எது எப்படியோ அது பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் நிச்சயமாக மகளிருக்கு ஒரு சூப்பரான திட்டங்கள் தான் அறிவிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னுடைய கணிப்பு மகளிர் உரிமை தொகை, ஏன்னா இது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. அந்த 1.25 லட்சம் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத நான் கருதுறேன். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னா இப்போ அடிஷனலாக கிடைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக கூட மாறலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த பொங்கலுக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கினாங்க, அதுலேயே கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் அரிசி அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாயை கொடுத்துருக்காங்க. அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க எவ்வளோ அமௌண்ட் தமிழக கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி அதிகப்படுத்தும் போது இன்னும் நெருக்கடி அதிகமாக தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மகளிருக்கான, அதாவது கல்லூரி மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை அப்படிங்கிறது 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக மாற்றப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இல்லை அப்படின்னா மேபி மகளிருக்கு அப்படிங்கும் போது அந்த திருமண காலங்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி முடித்த மகளிர் அப்படின்னா 50000 ரூபாயும் 1 சவரன் தங்க நகையும் கிடைக்கும். அப்படி டிகிரி முடிக்காதவங்களுக்கு 25,000 ரூபாயும் 1/2 சவரன் நகையும் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. மேபி அந்த திட்டமாக கூட இருக்கலாம், திருமண உதவித்தொகை திட்டமாக கூட இருக்கலாம். ஸோ எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த மகளிருக்கான பெனிஃபிட் இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். ஒன்று பொங்கல் அன்னைக்கோ இல்லை பொங்கலுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அப்படின்னு தான்
நம்மளுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து ஒரு சூசகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த திட்டம் வந்து அதிக விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பகிரக்கூடிய வீடியோவாக இருக்குது. ஸோ பொங்கலுக்கு இன்னும் 2-3 நாள் இருக்குது. அதுக்குள்ளே எது அதிகாரப்பூர்வ தகவல் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அந்த அதிகாரப்பூர்வ தகவலை நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க. இப்போ தான் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியாவது இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.